கதிராமங்கலம் போராட்டத்திற்கு ஆதரவாக சென்னை மெரினாவில் குவியுமாறு இளைஞர்களுக்கு சமூக வலைதளங்களில் தகவல் பரிமாறப்படுவதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மெரினா வரும் இளைஞர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் தயானந்திடம் கேட்கலாம். தயானந்தன், மெரினாவில் என்ன விதமான சூழல் தற்போது நிலவி வருகிறது? அதாவது மகேஷ், நேற்று இரவு முதலே சமூக வலைதளங்களில் கதிராமங்கலத்துக்கு ஆதரவாக சென்னை மெரினாவில் போராட்டம் நடத்தப் போவதாகவும் அதற்கு அதிக இளைஞர்கள் மாணவர்கள் வந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் அதிக அளவில் இந்த கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்தன. இந்த நிலையில் இன்று காலை முதலே காவல்துறையினர் இதன் தொடர்ச்சியாக அதிக அளவிலான காவல்துறை இங்கு குவித்து வருகின்றனர். கடுமையான சோதனைக்கு உட்பட்டு தான் இங்கு இருக்கிற அனைத்து மக்களும் இங்கு உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த லைட் ஹவுஸ், இந்த ஒரு துருவமான லைட் ஹவுஸில் இருந்து அடுத்த துருவமான சமாதிகள் இருக்கும் அந்த இடம் வரைக்கும் அதிக அளவிலான காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தற்போது சற்று முன்பாக மயிலாப்பூர் துணை ஆணையர் சரவணன் அவர்கள் வந்து ஆய்வு செய்தார். அதாவது கடற்கரையில் மணலில் செல்லும் அந்த பிரத்யேக இயந்திரத்தில் வைத்து அந்த ஆய்வு செய்து முடித்தார். அது மட்டும் இல்லாமல் நாம் தற்போது பார்க்கலாம், இங்கு மெரினாவிலே அசாதாரணமான சூழல் தான் நிலவி கொண்டிருக்கிறது. வழக்கமான சூழல்கள் எதுவும் இல்லாமல், அதாவது அதிக மக்கள் எதுவும் இல்லாமல் இங்கு தற்போது ஒரு காலியாக தான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையினர் நம்ம பார்க்கலாம், அதிக அளவிலான காவல்துறையினர் தற்போது குவிந்து வருகின்றனர். லைட் ஹவுஸில் இருந்து அந்த அடுத்த தொடர்ச்சியாக இருக்கும் சமாதிகள் வரைக்குமே அதிக அளவிலான காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணிகளிலும், அதாவது கூட்டமாக வந்தால் எதற்கு வருகிறீர்கள், எதற்காக இந்த மெரினாவிற்கு தற்போது உள்ளே வருகிறீர்கள் என்ற காரணத்தை கேட்டும் கடும் சோதனைக்கு பின்னர் தான் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அது போன்ற சூழ்நிலை தான் நிலவி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று காலை முதலும் தற்போது இரவு வரை இந்த சோதனைகள் தொடரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 2 மணி அளவில் இந்த போராட்டம் தொடங்கும் என சமூக வலைதளங்கள் பரவியது. ஆனால் தற்போது 4 மணிக்கு மேலாகியும் இந்த போராட்டம் இன்னும் தொடரவில்லை. அதனால் காவல்துறையினர் மற்றும் அவர்களும் ரோந்து பணியில் தீவிரமாக காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த போராட்டம் எங்கு தொடங்கலாம், எங்கு தொடங்கப் போகிறது, அது மட்டும் இல்லாமல் கதிராமங்கலத்துக்கு ஆதரவாக மட்டும் இல்லாமல் நெடுவாசல் போராட்டத்துக்காகவும் இங்கு ஆதரவாக மாணவர்கள் குவிய வாய்ப்பு இருப்பதாக தகவல் வந்ததை எடுத்துதான் இந்த பரபரப்பான சூழ்நிலை தற்போது நிலவி கொண்டிருக்கிறது. மகேஷ். தயானந்தன், மெரினா வரும் இளைஞர்களிடம் போலீசாரின் கெடுபிடிகள் என்ன மாதிரியாக இருக்கிறது? அங்கு வரும் இளைஞர்களிடம் செல்போன்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அது குறித்து சொல்லுங்க. அதாவது இந்த சமூக வலைதளங்களில் இந்த கருத்துக்கள் பரவியது முதலே இன்று காலை முதல் கடுமையான சோதனைக்கு உட்பட்டுதான் அனைத்து மக்களும் இங்கு மெரினாவிற்குள்ளேயே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதன்படி அவர்கள் வரும் வாகனங்கள் சோதனை செய்வது, அது மட்டும் இல்லாமல் அவர் கையில் துண்டறிக்கைகள் ஏதாவது கொண்டு வருகிறார்களா, அல்லது இந்த போராட்டம் சம்பந்தமான வாசகங்கள் பதாகைகளை ஏந்தி வருகிறார்களா என்பது போன்ற அந்த ஆய்வையும் அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த சமூக செல்போன்களை வாங்கி வாட்ஸ்அப்புகளில் சமூக வலைதளங்கள் இது போன்ற கருத்துக்கள் பகிரப்பட்டிருக்கின்றன என்பது போன்ற நுட்பமான சோதனைகளையும் காவல்துறையினர் செய்து வருகின்றனர். அது போன்ற கடுமையான சோதனை தான் தற்போது மெரினாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் தற்போது பார்க்கும் நிலையானது அசாதாரண சூழலில் நிலவி வரும் நிலையில் வெகுவாக மக்களின் வரத்தும் மிகவும் குறைந்து கொண்டிருந்தான் இருக்கிறது. அதாவது மாலை வேளையில் அதிக அளவிலான மக்கள் மெரினாவில் கூடுவார்கள், அதுதான் வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த தகவல் காலையிலிருந்து பரவியதை அடுத்து தற்போது மக்களும் அதிக அளவில் வரவில்லை. அதனால் வெறும் குறைவான மக்களை வருகிறார்கள். வருகிற மக்களிடமும் அதிக அளவிலான சோதனைகள் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாட்ஸ்அப்களையும் சோதனை செய்வது கடும் கண்டனத்துக்கு உட்பட்டதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இது தங்களுடைய பிரைவசியை பாதிப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் 144 தடை உத்தரவு விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்பும் கூட தற்போது இதுபோன்ற கடுமையான காவல்துறையினர் வருவதும் வாடிக்கையாகிவிட்டது. இதுபோன்ற வதந்திகளும், அதாவது மெரினாவில் தொடர்ச்சியாக நினைவேந்தலுக்காக கைது செய்யப்பட்ட திருமுருகன் காந்தி அந்த போராட்டத்திற்கு உட்பட்டு அடுத்த கட்டமாக பல்வேறு வதந்திகள் இது போன்ற தொடர்ச்சியாக வந்துள்ளன. அந்த வதந்திகள் வரும்போதெல்லாம் காவல்துறையினர் அதிக அளவிலான கெடுபுள்ளிகளை இங்கு குவித்து வருகின்றனர். அதுபோலதான் இந்த ஒரு விஷயத்துக்காகவும் தற்போது காவல்துறையினர் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். மகேஷ்.